கொரியா விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இலங்கைக்கான கொரிய தூதரகத்தினால் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Presidential election of June 2025 demonstrated the resilience. 2025 ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்ற அமைதியான ஜனாதிபதி தேர்தல் கொரியாவின் ஜனநாயக அமைப்பின் மீள்தன்மை மற்றும் முதிர்ச்சித்தன்மையை புலப்படுத்தியுள்ளது. புதிய லீ ஜே-மியாங் நிர்வாகத்தினர் முதல் 70 நாட்களை முன்னிலைப்படுத்தி ஜனநாயக நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துதல், அபிவிருத்தியை ஊக்குவித்தல் மற்றும் பேச்சுவார்த்தை ஒத்துழைப்பு மூலம் வடகொரியாவுடன் அமைதியான உறவுகளை பின்தொடர்வதில் கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட தேசிய கொள்கை பணியை அறிவித்து கொண்டாடியுள்ளனர். கொரிய மக்களுக்கு இது ஒரு சிறந்த தருணம். இது எமது நாட்டு மக்களின் இறையாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. கொரிய மக்கள் மீது நம்பிக்கை மற்றும் ஆதரவளித்த இலங்கை மக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகிர்ந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் எமது நட்பை இன்னும் வலுவாக்கியுள்ளது. கொரியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் வலுவடைந்து இவ்வருடத்துடன் 48 ஆண்டுகளாகின்றன. சுமார் அரை நூற்றாண்டு காலமாக எமது இரு நாடுகளும் ஆழமான மற்றும் நீடித்த நட்புறவை உருவாக்கியுள்ளன. 2025 ஆண்டில் 10,800 கொரிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளனர். ஆகவே அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்புக்கான தளத்தை உருவாக்குவதில் கொரியா மிகுந்த பெருமை கொள்கின்றது. இலங்கைக்கும் கொரியாவுக்கும் இடையிலான உறவுகள் 1000 ஆண்டுகளுக்கு மேலான 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியை கொண்டதாகும். நவீன காலப்பகுதியான 1977இல் ராஜதந்திர உறவுகள் வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் இலங்கையும் கொரிய குடியரசும் அதன் நீடித்த நட்பை தொடர்ந்தும் வலுப்படுத்தி பல வழித்தடங்களில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளன. பரஸ்பர நலன்கள் மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் நிதியளிக்கப்பட்ட இருதரப்பு உறவு இந்த ஆண்டு 48 ஆண்டுகால முறையான இருதரப்பு உறவை கொண்டாடும் வேளையில் அரசியல், பொருளாதார மற்றும் மக்களிடையிலான பரிமாற்றங்களை உள்ளடக்கியதாக பல ஆண்டுகளாக உருவாகியுள்ளது. கொரிய குடியரசின் அரசாங்கம் தொடர்ந்தும் இலங்கைக்கு ஒரு விலைமதிப்பற்ற வளர்ச்சி பங்காளியாக இருந்து வருகின்றது. இந்த தேசிய தின கொண்டாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ராஜதந்திர பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்.